Hello guys, last video la front-end developer-க்கான roadmap போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு DMல நிறைய பேர் வந்து backend developer-க்கு இதே மாதிரி roadmap கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் backend developer ஆகணும்னா எது படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ரெண்டோட லிங்க்குமே இருந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜாப் அப்டேட்ஸ், சேனல் அப்டேட்ஸ், அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸஸ் எல்லாமே அதில் நான் ஷேர் பண்ணுறேன். பேக்கெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதும் அதுக்கான சர்வர் சைட் லாஜிக் எழுதுறதும் தான் பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்டில் வரும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, யூசர் வந்துட்டு அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற டேட்டா வந்துட்டு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். அவங்க வந்துட்டு அதை ரிட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்கள டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண விடக்கூடாது. ஸோ நடுவில் இருந்துட்டு ஒரு லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதான் சர்வர் சைட் லாஜிக் அப்படிம்பாங்க. ஸோ இந்த சர்வர் சைட் லாஜிக்கையும் டேட்டா பேஸையும் இருந்துட்டு பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் பேக்கெண்ட் டெவலப்பரோட வேலையே. இது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏபிஐஸ் எழுதுறது தான். ஏபிஐ அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷனே. ஸோ இதை எழுதி யூசர் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை இருந்துட்டு டேட்டா பேஸில் இருந்து அந்த ரெக்வஸ்ட்டுக்கான டேட்டாவை எடுத்து திருப்பி ரெஸ்பான்ஸாக அவங்களுக்கு திருப்பி தர்றதா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐயோட வேலை. ஸோ இதுவும் எழுதுறதும் பேக்கெண்ட் டெவலப்பரோட வேலை தான். ஸோ பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு கோர் பேக்கெண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் ஏபிஐ பற்றி தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்புறம் அத்தன்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி, அப்புறம் டிப்ளாய்மெண்ட்டு, டெவாப்ஸோட பேசிக்ஸ். ஸோ இதை பற்றின ஐடியா இருக்கணும். அப்புறம் வந்துட்டு பேக்கெண்டுக்கான தேவையான டூல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட நாலேஜ் இருக்கணும். கூடவே கிட் கோடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்துட்டு பேக்கெண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோட் மேப் ஸ்டார்ட் பண்ணலாம். ரோட் மேப்போட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர் பேக்கெண்ட் லாங்குவேஜ் வந்துட்டு லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட ஒரு பேக்கெண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு லேர்ன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோ நீங்கள் அதை பொறுத்து இருந்துட்டு நீங்கள் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் Node.js போகலாம். பைத்தான் தெரிஞ்சிருந்தால் ஜாங்கோ போகலாம். ஜாவா தெரிஞ்சிருந்தால் ஸ்ப்ரிங் பூட் போகலாம். சிஹெச் படிச்சுட்டு நீங்கள் .NET கூட போகலாம். இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய PHP மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணி போகலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா Node.jsக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் அதிகம், நிறைய கம்பெனிஸ் அதான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஆல்ரெடி தெரியுமோ நீங்கள் வந்துட்டு அதை பொறுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு போங்க. நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் சூஸ் பண்ணுறீங்க ஜாவா லேர்ன் பண்ணிட்டு அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்புறம் நிறைய பிக் கம்பெனிஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. சின்ன எம்என்சிஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸில் இருந்துட்டு ஸ்ப்ரிங் பூட் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை இருந்துட்டு யோசிச்சு சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதோட டுட்டோரியல்ஸ் இருந்துட்டு ஃப்ரீ ரிசோர்ஸஸாக அதோட லிங்க் இருந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பேக்கெண்ட் லாங்குவேஜ் ஒன்று லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இருந்துட்டு டேட்டா பேஸ் லேர்ன் பண்ணணும். ஸோ அதில் 2 டைப்ஸ் இருக்குது, SQL அண்ட் NoSQL. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒன்று ஸ்ட்ரக்சர்டு, இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்டு, அவ்வளோதான். இப்போது SQL எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறையா படிக்கிறதுக்கு நிறையா டேட்டா பேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் MySQL, அதுக்கப்புறம் PostgreSQL, இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். அதேமாதிரி NoSQLக்கும் நிறைய இருக்குது. அதில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா MongoDB. ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் லேர்ன் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னா CRUD ஆப்ரேஷன் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும், ஜாயின்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்துருக்கணும், இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுத தெரிஞ்சிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன், டிரான்சாக்ஷன்ஸ், இந்த மாதிரி டேட்டா பேஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ நீங்கள் SQL லேர்ன் பண்ணணும், MongoDB லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதோட டுட்டோரியல் இருந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் டேட்டா பேஸும் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இருந்துட்டு ஏபிஐஸ் லேர்ன் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் வந்துட்டு ஏபிஐ. ஸோ ஏபிஐ தான் யூசர்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வாங்கி டேட்டா பேஸில் இருந்துட்டு டேட்டா எடுத்துகிட்டு திருப்பி ரெஸ்பான்ஸாக இருந்துட்டு யூசரோட டிஸ்பிளே இருந்துட்டு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் ஏபிஐ லேர்ன் பண்ணணும்னா அதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐயோட பேசிக்ஸ் படிக்கணும். ஸோ அதில் இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த புட்டு, போஸ்ட்டு, கெட்டு, டெலீட்டு, இந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ் படிக்கணும். GraphQL, அதுக்கப்புறம் வந்துட்டு JWT அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டிக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை பற்றி செப்பரேட்டாகவும் படிப்போம். பட் ஆனால் ஏபிஐ படிக்கும்போது நீங்கள் வந்துட்டு JWT பற்றின நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் பண்ணவும் தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வாகர், போஸ்ட்மேன், அந்த மாதிரி டூல்ஸும் வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும்.
ஸோ இதெல்லாம் எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸ் இருந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஏபிஐ முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அத்தன்டிகேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி தான். ஸோ உங்களோட ஏபிஐ இருந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஹேக்கர்னால இருந்துட்டு அது பிரேக் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு அத்தன்டிகேஷன் வந்துட்டு கண்டிப்பாக வச்சுருந்துருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஹேஷிங், அதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே JWT டோக்கனை வச்சு அத்தன்டிகேட் பண்ணலாம். அதாவது உங்களோட ஏபிஐ இருந்துட்டு ஒரு வேலிடான JWT டோக்கன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ அதான் வந்துட்டு JWT ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கார்ஸ், HTTPS உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு செக்யூர் பண்ணுறது, அப்புறம் SQL இன்ஜெக்ஷன் வந்துட்டு ப்ரிவென்ஷன். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடான அத்தன்டிகேஷன் ரிலேட்டடானதையும் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ரிலீஸ்க்கு போகும்போது இந்த செக்யூரிட்டி இது எல்லாமே இருக்கான்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அத்தன்டிகேஷன் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டிப்ளாய்மெண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு பேக்கெண்ட் டெவலப்பர் தான், பட் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு டெவாப்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துருக்கணும். நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் நெக்ஸ்ட் டிப்ளாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏபிஐ எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் அது லோக்கல் ஹோஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு நீங்கள் கொடுத்தா தான் அவர் வந்துட்டு அதை ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணி அவரோட வெப்சைட்லேயோ ஆப்லேயோ யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஏபிஐயை ஹோஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏபிஐ ஹோஸ்ட் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும், டிபி ஹோஸ்ட் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும், அப்புறம் இந்த சிஐசிடி பைப்லைனு, அதுக்கப்புறம் டாக்கர் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். பட் வந்துட்டு உங்களோட ஒர்க்கை டிப்ளாய் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் பற்றின நாலேஜ் வந்துட்டு நீங்கள் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு Node.js ஆப்பை இருந்துட்டு எப்படி ரெண்டரில் யூஸ் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கீழே டுட்டோரியல் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு டிப்ளாய்மெண்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு தேவைப்படுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் பேக்கெண்ட் டெவலப்பர்னால் அதுக்கு செப்பரேட்டாக சில டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் Node.js சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த NPM பேக்கேஜ் மேனேஜர் வந்துட்டு கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு .env அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் மேனேஜர். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒன்று டெவலப் பண்ணுறீங்க பேக்கெண்டில், அதை வந்துட்டு இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்ணுவீங்க, QAக்கு ரிலீஸ் பண்ணுவீங்க. அது வந்துட்டு ஒரு ப்ரீ ப்ராட் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணும்போது டெவ் என்விரான்மெண்ட்டில் இருந்து டெவலப் பண்ணுவீங்க, அது ஒரு வேறு என்விரான்மெண்ட். அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது ப்ராட் என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு தான் இந்த .env வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இந்த கிட் அப்புறம் NPM டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சு. இதில் பேக்கெண்ட் டெவலப்பராக நீங்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன படிக்கணும், என்ன ஸ்டெப்ஸு அடுத்தடுத்து போகணும், இப்போ டேட்டாபேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஓவராலாக கவர் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.